தமிழ் பண்பாட்டையும் தமிழ்நாட்டையும் புறக்கணிக்கும் பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். டெல்டா மாவட்டங்களின் பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்து வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் சுமார் 1649 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைத்தார். பின்னர் விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் நெல் கொள்முதல் விலை உயர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டார். திமுக ஆட்சியில் சேலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்ட மு.க.ஸ்டாலின் சேலம் மாநகராட்சியில் 100 கோடி ரூபாய் செலவில் சாலைகள் மேம்பாடு உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். தொடர்ந்து சமீபத்தில் மதுரைக்கு வருகை தந்த அமித்ஷா தமது பேச்சில் ஆத்திரத்தை கொட்டி தீர்த்திருப்பதாக விமர்சித்த முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமர் பெயரில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்களுக்கு கூட மாநில அரசுதான் அதிக நிதி வழங்குகிறது என்று அதிர்ச்சி தகவலை ஒன்றை வெளியிட்டார். பிரதமர் பேரில் கொடுக்குற திட்டத்துக்கு 50% நிதியை மாநில அரசு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் படையப்பா சினிமா பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு காட்சி வரும். மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டை என்னோடதுன்னு அதில் ஒரு டைலாக் வரும். அதுபோல தான் ஒன்றிய அரசு பெயரான திட்டங்களுக்கும் நாம நிதி கொடுத்துட்டு வரோம். இந்த நிலையில் எந்த அடிப்படையில் நாம் மடமாற்றம் செய்கிறோன்னு உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டுகிறார். கீழடி அகழாய்வு குறித்த முடிவுகளை அங்கீகரிக்க மத்திய அரசு தயக்கம் காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கும் முதலமைச்சர் தமிழ் பண்பாட்டையும் தமிழ்நாட்டையும் தொடர்ந்து புறக்கணிக்கும் பாஜக அதிமுக கூட்டணியை மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இரும்பின் தொன்மையை பற்றி உலக அளவிலான ஆய்வகங்களில் சோதனைக்கு உட்படுத்தி நாம் தான் வெளியிட்டோம். முதல் ரிசல்ட்டை வெளியிட்டோம். அப்போவாச்சும் இவங்க பாராட்டினாங்களா? பாராட்டக்கூட வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த முடிவுகளை அங்கீகரித்து ஒரு வார்த்தையாச்சும் பேசினாங்களா? தமிழர்களுடைய தொன்மையை மறைக்கவும் அழிக்கவும் ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சி பண்ணுது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க துணிச்சல் இல்லாமல் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு டெல்லிக்கு தலையாட்டி பொம்மையா பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க பக்கத்தில் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார். இப்படி தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ் பண்பாட்டுக்கும் எதிரான அத்தனை சிந்தனைகளை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறதுனால தான் தமிழ்நாட்டு மக்களும் இவங்க கூட்டணியை நிச்சயமாக புறக்கணிக்கிறாங்க, புறக்கணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே பதவியை காப்பாற்றிக் கொள்ள பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி அமைத்த எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டிற்காக ஏதாவது ஒரு சிறப்பு திட்டத்தையாவது கேட்டு பெற்றாரா என்று கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா கூறிய பின்னரும் சுயலாபத்திற்காக சொந்த கட்சியை அடமானம் வைத்தவர்கள் வாய்மூடி இருப்பதாகவும் முதலமைச்சர் கடுமையாக சாடியிருக்கிறார்.